உண்மையான காதலுக்கு என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை பாருங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா காதலிச்ச 2 பேருமே ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு தெரியும். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1943 தான் காமிக்கிறேங்க. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ அதனால அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் சைனீஸ் ஸ்டைல்ல வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணும் கல்யாண பையனுமே வராங்க. அப்ப சடனா பாத்தீங்கன்னா கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டனே உங்க ஷாக்ல திரும்பி பாக்குறாங்க. என்னாச்சு என்ன அப்படின்ட்டு ஒன்னும் தெரியல. அப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம படத்தோட ஹீரோனா காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு இன்னைக்கு சங்கீத், அதனால ரெடி ஆயிட்டு இருக்கா. மேக்கப் போடுறது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். அப்ப போட்டோகிராஃபர் ஒருத்தவங்க வரான், அவனுமே ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். இவன் ஹீரோயினா ஒன் சைடா லவ் பண்றான், ஆனா இன்னும் சொல்லல. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினா வர்ணிச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு போக அதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகுறான். அப்புறமா கட் பண்ணா சங்கீத் நடக்குது. அதுல ஹீரோ அவனோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோவை பெற்றவங்க குழந்தையிலே இறந்துட்டாங்க. இவங்க தெத்தெடுத்து வளர்த்தவங்க. அப்புறமா எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் ஒரு பாட்டி தலைவீடி கோலமா அப்படியே தெரியுறாங்க. அதை பார்த்து அவ ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணி ஹோப்பிங்ல பார்த்தா அந்த வீட்டை காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட் மாதிரி தான் தெரியுது. அங்க டேபிள்ல ஒரு வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி இறந்து கிடக்குது. அவ அப்படியே கீழே காட்டுறாங்க. பார்த்தா மல்லிப்பூவை படுக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு லேடி படுத்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்திலையும் பார்த்தா மல்லிப்பூவா இருக்கு. அப்ப திடீர்னு அவங்க வாயை திறக்க வாயில இருந்து சிகப்பு கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனுக்கு வந்த பகல் கனவு. ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க அந்த கனவுல வந்ததை பத்தி சொல்றா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதாவது புக் படிச்சிருப்ப, ஜஸ்ட் ட்ரீம் தான் அப்படின்ட்டுலாம் சொல்றான். அப்ப அப்படியே இந்த டாபிக் பாத்தீங்கன்னா சங்கீத் பத்தி போகுது. அவனோட ஆன்டி நேத்து சங்கீத் அன்னைக்கு கால் பண்ணிருக்காங்க போல, ஆனா இவனால எடுக்க முடியலையா. இப்ப இவனுக்கு ரத்த சொந்தம்னு இருக்கிறது அவங்க மட்டும் தானா, இவனோட அப்பாவோட தங்கச்சி. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு கையில எதை பட்டுருது. அதனால கையை கழுவிட்டு வரான் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் போறான். அங்க கையை கழுவ திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஷாக்ல டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு இருக்க. அப்ப ஒருத்தர் கால் பண்றாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆன்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டு நீயும் ஷாக் ஆகிடுறான். என்னங்க சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்க உடனே லைன் கட் ஆயிடுது. அப்ப திடீர்னு இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஆன்டி தான் கால் பண்றாங்க. இவன் மிரண்டு போயிடுறான். இப்பதான் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க, அப்புறம் எப்படி அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பயத்துல அட்டன் பண்றான். அப்ப போன்ல ஆன்டி பின்னாடி இருக்க ரூம்ல வத்தி ஏத்துறதுக்கு யாருமே இல்லப்பா, அதனால நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல மூக்க தொடச்சிக்கிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட வந்து ஆன்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்த சொல்றான். நான் உடனே போயாக்கணும் அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஐயோ அப்ப நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட் என்ன ஆகுறது அப்படின்ட்டு கேக்குறா. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கால் பண்ணி போட்டோ ஷூட்டை அவன் வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றான். அதாவது ஆன்டி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுல தான். அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. ஹீரோ ஆன்டிக்கு முன்னாடி வத்தி ஏத்தி அப்படியே சாமி கும்பிடுறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா. அப்ப அங்க பார்த்தா ஹீரோ சவப்பெட்டிக்குள்ள இருக்கான். ஒண்ணுமே புரியல. பயத்துல கத்திடுறா. என்னடா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே கனவு தான் போல. அப்ப போன் எடுத்து பார்க்க ஹீரோ அந்த லொகேஷனை அனுப்பி வச்சிருக்கான், அந்த வீட்டோட லொகேஷனை. உடனே பெட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறா. அங்க போய் கதவு திறந்து பார்க்க மிரண்டு போயிடுறா. இவ கனவுல பார்த்தால அதே வீடு தான் இது. ஷாக்லயும் பயத்துலயும் ஹீரோவை தேடிக்கிட்டு உள்ள போக இவ கனவுல அடிக்கடி கேட்கிற சாங் கேக்குது. அதனால இவ பயத்துல அப்படியே போயிட்டு இருக்கா. அப்ப அந்த சிகப்பு கலர் பட்டாம்பூச்சி பறந்து போகுது. அதை பார்த்தோன்னே இவ அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த பட்டாம்பூச்சி ஹீரோயினை வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரூம் கிட்ட கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா அங்கதான் ஹீரோ இருக்கான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் இந்த வீடு தான் கனவுல வந்துச்சு, இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ஒருவேளை அம்மா அப்பா நம்மள பிளெஸ் பண்ண நினைக்கலாம், அதனாலதான் உன் கனவுல வராங்க போல அப்படின்ற மாதிரி பேசுறான். அப்ப அப்படியே கட் பண்ணி பின்னாடி இருக்க அந்த ரூம்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தா சைனீஸ் வெட்டிங் ட்ரெஸ்ல ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மெழுகுவத்தி எரியுது, அதுவும் தானா. அப்படியே கட் பண்ணா இப்ப மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வத்தி ஏத்தி ப்ரே பண்றாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த லேடி நிக்கிறாங்க, ஆனா இவங்க கவனிக்கல. அப்புறமா பிரேயர் முடிய ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வராங்க. வேற வழி இல்லாம போட்டோ ஷூட்டை இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவுமே பண்றாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பிரேயருக்கு தேவையான அந்த பூஜை சாமான்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறாரு. இவர் தான் ஆன்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லிருப்பாரு. அப்ப ஹீரோவை பார்த்தா அவரு நைட் இங்க தான் தங்க போறியாப்பா அப்படின்ட்டு கேட்க ஆமான்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அந்த அழி இன்னமும் தப்பா இருக்கிற மாதிரியே பாக்குறாரு. சரிப்பா ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி என்ன வந்து பாரு, இங்க நான் அந்த கோயில் பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்புறம் கட் பண்ணா போட்டோ ஷூட்க்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டே இருக்காங்க, ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நிக்க ஹீரோக்கு தலை மேல ரத்தம் சொட்டுது. என்னன்னு பார்த்தா மேல சீலிங்ல பட்டாம்பூச்சி மாதிரி வரைஞ்சி இருக்கு, அதுவும் ரத்தத்தால. இவன் ஷாக்ல பார்க்க திடீர்னு பார்த்தா கையில இருந்த ரத்தத்தை காணா.
மேலையும் பார்த்தா அந்த டிராயிங்குமே காணோம், ஒண்ணுமே உனக்கு புரியல. அப்புறமா கட் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்காரி வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு ஆல்பம் கிடைக்குது. அதுல பார்த்தா ஒரு லேடி ரொம்ப அழகா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவ போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இது யாரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்க, என் கொள்ளு தாத்தாவோட தங்கச்சி அப்படின்ட்டு சொல்றான். அவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர் தான், ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு மட்டும் தனியா வந்து ப்ரேயர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க பண்ணியிருக்க அந்த ஹேர் ஸ்டைல் மாதிரியே ஹீரோனுக்கு பண்ணி நாளைக்கு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அப்ப ஹீரோ அவங்க பாடின சாங் நீங்க கேட்டது இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கும், கேக்குறீங்களா அப்படின்ட்டு அந்த பாட்டை பிளே பண்றான். அந்த சாங்கை கேட்டோன்னு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவ அடிக்கடி கனவுல கேட்பால அதே சாங் தான் அது. அப்படியே கட் பண்ண நைட்டு ஹீரோயின் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க. அப்ப அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து கடலை போடுறான். அதுக்கு ஹீரோயின் கலாய்க்க இவன் ஓப்பனாவே லவ்வா சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே இவ காமெடி பண்ணாம போடா அப்படின்ட்டு திட்டி அனுப்புறான். அப்புறம் கட் பண்ணா மறுநாள் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்க. அப்ப ட்ரெஸ்ல பார்த்தா சின்னதா ஒரு நூல் ஒண்ணு தனியா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ சரி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கத்திரிக்கோலை எடுத்துட்டு கிட்ட வர, அவ கண்ணில பார்த்தா இப்ப இவ இருக்க அந்த ரூம் மாதிரி தெரியாம வேற ஒரு ரூம் தெரியுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம ஷாக்லயும் பயத்திலயும் நிக்க உடனே கரண்ட் கட் ஆயிடுது. டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே வெளியே போறா. அப்படி இப்போ நாங்க பார்த்தா அந்த சைனீஸ் லேடி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவ பயத்துல ஓட ஒரு ரூம் குள்ள வரா. அங்க வந்து பார்த்தா அந்த லேடியோட போட்டோ இருக்கு. அதை பார்த்து இவ ஷாக்ல அப்படியே பார்த்துட்டு நிக்க, அப்ப அந்த லேடியே கதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வராங்க. ஹீரோயின் மிரண்டு போய் கத்த ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அண்ட் கரண்ட்டுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாம இப்ப இவர் நிக்கிறது பின்னாடி இருக்கும்ல அந்த ரூம்ல தான். ஹீரோ ஏங்க வந்தா அப்படின்ட்டு கேட்க ஹீரோக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்டோன்னே ஹீரோ இவங்க கல்யாணம் ஆகாம இறந்ததுனால குடும்பத்துல இருக்க ஆளுங்க அவங்க போட்டோக்கு பத்தி ஏத்தி வைக்கணும். அப்படி நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா எங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால நாங்க அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். சோ அதனாலதான் ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு போல. அப்படின்னா இவன் லைஃப் லாங் இந்த வீட்லயே இருந்து டெய்லியுமே அந்த கொள்ளுப்பாட்டிக்கு வத்தி ஏத்தி வைக்கணுமா. அதை கேட்டோன்னே இவ டென்ஷன் ஆகிடுறா. அப்படின்னா உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்களுக்கு அப்புறம் பிள்ளைங்க அப்படின்னு போயிட்டே இருக்குமா அப்படின்னு டென்ஷன்ல கத்துறா. அதை கேட்டோன்னே இவன் நீ இதுல இன்வால்வ் ஆக தேவையில்ல, நீ இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கான ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. இன்னுமே பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறமா கட் பண்ணா ஹீரோயினுக்கு கொள்ளுப்பாட்டி மாதிரியே மேக்கப் பண்ணி விடுறாங்க. மேக்கப் பண்ணதும் ஹீரோயின் அங்க இருந்து போக அப்ப அந்த டேபிள் டிரால ஃப்ரெண்டுக்காரி ஒரு பட்டர்ஃபிளை சிம்பிள் இருக்க ஹேர் பின்ன பாக்குறா. அதை பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்புறமா கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்க இந்த கொள்ளு தத்தா கொள்ளுப்பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய சமாதிக்கு வந்து பிரேயரை பண்றாங்க. அப்புறம் பிரேயர் முடிஞ்சு போக அப்ப ஹீரோனை பார்த்து அந்த பொண்ணு அந்த பட்டர்ஃபிளை இருக்குல்ல அந்த ஏர் பின்ன கொடுக்குறா. அதை போட்டு விடுறா. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப போட்டோ எடுக்கும் போது ஒவ்வொரு பிளாஷ்லயும் ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து போகுது. ஓப்பனிங்ல அவங்க யாரையோ ஷாக்ல திரும்பி பார்த்துருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் தான். அவங்க காட்ட மரடித்தனமா உள்ள வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. அதை பார்த்தா ஹீரோயின் அப்படியே ஷாக்ல அப்படியே மயங்கிடுறான். அதனால ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு திரும்ப மூக்குல இருந்து ரத்தம் வருது. உடனே அவன் நைஸா அங்க இருந்து வெளியே போயிடுறான். ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது இல்ல. சோ அவன் நைஸா வெளியே போக அப்ப அந்த பையன் இதெல்லாம் சான்ஸ் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ மாதிரி மயக்கத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு நெருங்குறான். அப்படியே கட் பண்ண அந்த போட்டோகிராஃபருடைய அசிஸ்டன்ட் இருக்கான்ல, இவன் அந்த எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அதுல ஒன்னத்தை பார்த்து ஷாக் ஆகிடுறான். அப்ப கரெக்டா அந்த நல்லா வந்து என்னன்னு கேட்க என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி வேற ஒரு உருவம் தெரியுது. இதனால அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அசிஸ்டன்ட் நான் இங்க இருக்கவே மாட்டேன், நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் மயக்கத்தை எழிஞ்சு எழுந்திருக்கா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கத்தை பார்த்துட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்க. அப்ப இந்த கொள்ளுப்பாட்டி பாடின அந்த சாங் கேக்குது. அதை கேட்டோன்னே ஹீரோயின் சாங் கேட்கற பக்கம் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கொள்ளுப்பாட்டியே நிக்கிறாங்க. இங்கதான் அந்த கல்யாண பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு தான் அந்த கொள்ளுப்பாட்டி. அவங்க நடந்து போக அவங்க பின்னாடியே எவ்வளவுமே போலாம். அவங்க அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த ரூம்க்கு வந்து நிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள ஹீரோயின் போக உள்ள போய் பார்த்தா அங்க அந்த செவுத்துக்கு பின்னாடி அதுக்குள்ள இருந்து யாரோ அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னு ஹீரோயின் காதை கிட்ட கொண்டு போய் பாக்குறா. சன்னா அந்த செவுத்துல விரிசல் விழுந்துருது. அவ பயந்து போயிடுறா. உடனே ஹீரோவை கூட்டிட்டு வந்து அந்த செவுத்தை உடைக்கிறா. ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கொள்ளுப்பாட்டியோட அந்த டெட் பாடி அப்படியே இருக்கு. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. கொள்ளுப்பாட்டி கையில ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோ என்னன்னு எடுத்து பாக்குறான். பார்த்தா அவங்க வெட்டிங் அப்ப அந்த போட்டோக்கு வச்சிருந்த அந்த ரிங்ஸ் இருக்கு. கட் பண்ண நைட்டி இதை பத்தி பேசுறாங்க. இந்த போட்டோ எடுக்கிறவங்க இருக்கானுங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே கத்துறானுங்க. அந்த பாடி எப்படி வந்துச்சு, இதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா, தெரியாம தான் இங்க இருந்தியா அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்கிறானுங்க. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் சொல்றான். அதனால அவனுங்க இப்பயே இந்த பாடியை பதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஹீரோ நைட்ல தேவையில்ல, நம்ம காலையிலே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் என்ன விட்டுருக்கடா அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறான். கட் பண்ணா மறுநாள் ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படியே சைலண்டா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு
ஃப்ரெண்டுக்காரி வந்து என்னடி பண்றா அப்படின்ட்டு கத்துறா. என்னன்னு பார்த்தா இவளுக்கு பக்கத்துல அந்த டெட் பாடி இருக்கு, அது கையில தான் அந்த வத்தியே இருக்கு. சத்தம் கேட்டு ஹீரோயின் என்னன்னா அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அந்த லேடியா உட்காந்து ப்ரே பண்றாங்க. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறான். உடனே வேக வேகமா அந்த பாடியை புதைக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ண ஃப்ரெண்டுக்காரி குளிச்சுட்டு வெளியே வர என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எல்லா செடியிலுமே பூ பூத்திருக்கு. அதை பார்த்துட்டே ஒரு ஷாக்ல அப்படியே போயிட்டு இருக்க. அந்த பின்னாடி இருக்கும்ல அந்த ரூம் கிட்ட வரா. கதவை திறந்து பார்க்க ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ப்ரே பண்ணிட்டு வெளியே வரா. எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கா. பிச்சு பிடிச்ச மாதிரி இருக்கா. இவ கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. ஆனா எதுவுமே அவ சொல்லாம அப்படியே சைலண்டா உள்ள போறா. இதனால இவ பயந்து அன்னைக்கு பூஜை பொருளா கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தார்ல, ஆன்டியோட சாவை பத்தியுமே சொல்லியிருந்தார்ல, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போறா. அவர் யாரு அப்படின்ட்டு பார்த்தா சாமியார் போல அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவருமே ஹெல்ப் பண்றாமா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணங்க. அதே நேரங்க வீட்டுல போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட லவ்வ சொல்லி அப்படியே கிஸ் பண்ண போக அவ டென்ஷன் ஆகி கோவத்துல அடிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோமே நின்று பாக்குறான். அப்புறம் கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணி இருக்க அந்த சிகப்பு கலர் பட்டாம்பூச்சி அங்க வருது. அதை பார்த்து இவ திரும்பி அது பின்னாடியே போறா. அப்ப கீழே பார்த்தா ஒரே மல்லிப்பூவா போட்டு இவ நடந்து வர பாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அந்த பட்டாம்பூச்சியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக ஒரு ரூம் குள்ள வரா. உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ பயத்துல வேகமா வெளியே ஓடி வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஆனா பார்த்தா இவ வந்தது இவளுடைய ரூம் இல்ல, பின்னாடி இருக்கும்ல அந்த ரூம் தான். அதுவும் டெக்கரேஷனா நல்லா அழகா இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, பயத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப திடீர்னு மேல சீலிங்ல அந்தரத்துல தலகீராத பேய் அப்படியே நடந்து வருது. இவ கிட்ட வந்து இவ கண்ணுல ஒரு தொடி சொட்டு அந்த ரத்தத்தை விட அப்படியே ஹீரோயின் கட் ஆகி பாஸ்டுக்கு போயிடுறா. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு விஷுவலா பாக்குறா. இவ இருக்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. அந்த பட்டர்ஃபிளை ஏர்பின் அந்த லேடிக்கு அவங்களோட ஃபியான்சி தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதை ஹீரோயின் பார்க்க உடனே கல்யாண நாள் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து எல்லாரையும் அடிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவன் அந்த லேடியையும் அவங்களோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு பின்னாடி இருக்க அந்த ரூம்ல வந்து விட்டுருக்கான். விட்டுட்டு இவன் போய் அவங்கள சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொடூரமா கொள்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த லேடி பார்த்து ரொம்பவுமே உடஞ்சு போயிடுறாங்க. ஃபியான்சி போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு கையில வச்சிருக்க அந்த பட்டர்ஃபிளை டிசைன் இருக்க அந்த ஏர் பின்னாலேயே சூசைட் பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அப்படியே ஃபீல் பண்ணி உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க. திடீர்னு என்ன நினைச்சா அப்படின்ட்டு தெரியல, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அவ கையில இருக்க அந்த ஏர் பின்னாலேயே அவங்கள மாதிரியே சூசைட் பண்ணிக்க போறா. அப்ப திடீர்னு கரெக்டா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் உங்க கொள்ளுப்பாட்டியோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையாம இங்கதான் சுத்திட்டு இருக்கு, அவங்களோட ஃபியான்சியை கல்யாணம் பண்ணாம அவங்க சாந்தி அடைய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா ஃப்ரெண்டுக்காரி சாமியாரை கூட்டிட்டு அங்க வரா. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ரெண்டே வழிதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ஒண்ணு அவங்க ரெண்டு பேரோட ஆன்மாக்களுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இன்னொன்னு அந்த பொண்ணோட ஆன்மாவை உயிரோட இருக்க ஒரு ஆளு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அதனால அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்த்தா அந்த ஆளோட ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியல. சோ என்ன பண்றது இவங்க எல்லாருமே கேட்கும் போது அப்ப அந்த சாமியார் இதுக்குமே ஒரு வழி இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஆவிகள் உலகத்துக்கு போயிட்டு அவரை கூட்டிட்டு வரணுமா. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோனுக்கு மட்டும்தான் அந்த ஆள் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு தெரியும், மத்த யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவ தான் அந்த விஷன்ஸ்ல போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்பா. ஆனா மத்த யாருமே ஹீரோயின் போக கூடாது, நாங்க போறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பரவாயில்ல நான் போறேன், வேற வழியில அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்றா. சோ அதுக்கான அந்த சாமியார் அந்த பூஜைக்கான அந்த வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்காரியே இங்கே நின்று ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அந்த பொண்ணோட பாடியை தூண்டி எடுக்க சொல்றாரு. ஏன்னா அந்த பாடியும் தேவை, அவங்க கையில வச்சிருந்த அந்த 2 மோதிரமும் தேவை. இவங்க எல்லாத்தையும் பண்ற அதே சமயம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாடி இருந்த அதே இடத்துல படுக்க வச்சு கையில மந்திரங்கள் எழுதப்பட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கூடவே ஒரு லைட்டரை கொடுத்து நீ அந்த ஆவிகள் உலகத்துக்கு போனதும் இதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. என்ன அப்படின்ட்டு பார்த்தா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. தோண்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க இது எல்லாமே ஹீரோனுக்காக தான் பண்றான் அப்படின்ற மாதிரி அவன் லவ் பத்தி சொல்றான். ஆனா அதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகாம இனிமே அதெல்லாத்தையும் மறந்துடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வேலையை போய் பாக்குறான். அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு போறான். அப்போ உடனே அந்த பையன் கோவத்துல அந்த மண்வெட்டி எடுத்து ஹீரோ மண்டையிலே அடிச்சிடுறான். பாவம் அவன் மயங்கிடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோயின் அந்த ஆவிகள் உலகத்துக்கு வரா. இந்த வீட்டுல இறந்து போன எல்லாருமே ஆவிகளா திரிறாங்க. அந்த மந்திர எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த பேப்பரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஃபியான்சியோட ஆன்மாவை கண்டுபிடிச்சு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பேப்பரை எரிய வைக்கணுமா. அப்படி பண்ணாதான் அவரை நம்ம உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா. சோ அதனால அவரை தேடிட்டு போக அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க அந்த பையன் ப்ரே பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட வந்து ஹீரோனை கூட்டிட்டு இங்க நம்ம போயிடலாம், அவன் ஏமாத்திட்டான் நம்மள அப்படின்ற மாதிரி உளறான், கத்துறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா
சொல்ற? ஹீரோ அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், நம்மள அப்படியே விட்டுட்டு அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவை தேடி போக அதே சமயம் இந்த பையன் ஹீரோனை தேடி பின்னாடி பக்கம் இருக்க ரூம் பக்கம் போறான். ஃப்ரெண்டுக்காரி ஹீரோவை தேடி வந்து பார்த்தா அந்த சவப்பெட்டிக்குள்ள மயக்கத்துல கிடக்குறான். அப்படியே அதை பார்த்து ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளுக்கு முன்னாடி ஹீரோ சவப்பெட்டியோட வந்து நிக்கிறான். மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது. இவளை டைவர்ட் பண்ற மாதிரி பேசினா, ஆனா ஹீரோயின் டைவர்ட் ஆகாம அந்த ஆளை தேடி போறா. அப்படி இங்க பார்த்தா இந்த பையன் சாமியாரை ட்ரைபாலெல்லாம் அடிச்சு அப்படியே மட்டையாக்கிடுறான். அப்புறமா ஹீரோனை எழுப்ப போக அப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ இருக்க அந்த டைப்பாடை எடுத்து அவன் மண்டிலே அடிச்சிடறான். அப்ப அதே சமயம் பார்த்தா ஹீரோயின் அவரோட ஆணவ கண்டுபிடிச்சி அவரோட கையை பிடிச்சி அந்த பேப்பரை எரிய வைக்கிறா. அப்படி எரிய ஹீரோன் கையில இருந்த அந்த பேப்பருமே சாம்பலா ஆகுது. ஹீரோன் கண்ணை திறந்தோடனே சுத்தி முத்தி பாக்குறா, யாரையுமே காணோம். உடனே ஹால்க்கு ஓடி வந்து பாக்குறா. வந்து பார்த்தா இந்த ஹீரோ அந்த பையனை மட்டையாக்கி அவனுக்கும் அந்த லேடியோட ஆன்மாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறான். அதை பார்த்தோடையும் ஹீரோயின் தடுக்கிறா. ஃபியான்சியோட ஆன்மாவை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகி ஆகணும், நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ அந்த சாமியாருமே இறந்துட்டாரு, அந்த 2 ஆன்மாக்களுக்கும் எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க திடீர்னு அந்த சிவப்பு கலர் பட்டாம்பூச்சி பறந்து போகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அது பின்னாடியே போறா. அப்ப கரெக்டா அந்த பையன் மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கான். எழுந்து ஹீரோவை அந்த சேர் எடுத்து சேராலேயே அடிக்கிறான். ஹீரோவை கொள்ளலாம் அப்படின்ட்டு போக கரண்ட் கட் ஆகி இழுத்துன்னு ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. என் பயத்துல மெழுகுத்தி எடுத்துக்கிட்டு யாரா அப்படின்ட்டு போய் பார்த்தா ஹீரோயின் தலைகீழ அந்த பேய் மாதிரியே அப்படியே பொறுமையா நடந்து வரா. எனக்கு ஒண்ணுமே புரியல, பயத்துல அப்படி நடிகிட்டு நிக்க பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். என்னோட மோதிரத்தை குடுறா அப்படின்ட்டு சொல்ல உடனே கரண்ட் கட் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கல, போலீஸ்காரங்க எல்லாருமே கூட்டிட்டு ஓடி வந்து பாக்குறா. வந்து பார்த்தா இந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு இறந்துட்டான். ஹீரோவையும் ஹீரோயினையும் காணோம். அதனால இவ ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. அப்ப பார்த்தா திடீர்னு வெள்ளை கலர்லயும் சிவப்பு கலர்லயும் 2 பட்டாப்பூச்சிங்க பறந்து போகுதுங்க. அந்த டேபிள் மேல வந்து உட்காருதுங்க. அப்ப அப்படியே கட் பண்ணி எங்கேயே ஹீரோவையும் காட்டுறாங்க. ஆனா அவங்களோட பிஹேவியரையே பார்த்தா அந்த ஆட்டிடியூட்டே பார்த்தே வேற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோட ஆன்மா அந்த பட்டாம்பூச்சிக்குள்ள போயிடுச்சு. அந்த 2 பட்டாம்பூச்சிக்குள்ளயும் அவங்க 2 பேரோட ஆன்மாவும் ஹீரோயினுக்குள்ள வந்துடுச்சு. சோ கொள்ளுப்பாட்டி கொள்ளுத்தாத்தாவோட காதல் காக்கை இவங்களுடைய காதல ஹீரோவும் ஹீரோயினும் தேக்கம் பண்ணிட்டாங்க. எப்படியே இந்த படம் இங்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நம்புறேன். இது போல நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.